Hello traders, this is Bhuneshwaran. நாளைக்கு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வியூ அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து மாடரேட் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே நேரம் நமக்கு இன்னொரு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா மார்க்கெட் நான் நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த ரேஞ்சை தாண்டி க்ளோசிங் வச்சா மட்டும் ஃபர்தராக மேலே போங்க, அதாவது இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஒவ்வொரு டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் வச்சுருந்தேன். இப்படி இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே வந்துருச்சு. ஸோ திரும்ப 50 மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லாங் சைடு போங்க. அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி இதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருச்சு, கீழே பிரேக் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபால். இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எதுக்காக இந்த மாதிரியான பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுது, பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு ஹோப்போட ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருப்பாங்க. சரி மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து லாங் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்களோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுக்கும்போது எல்லா ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபால் வந்து வரதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டி வந்து எது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போது நம்ம 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஓரளவு ஒரு சப்போர்ட் லெவல் ட்ரெண்டு வந்து தெரியுது. இப்போது இதை பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சரியா, இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் விக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கிட்ட வரப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். சரியா, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்னொரு ஃபால் வந்து வரும். சரி, கீழே இப்போ சப்போஸ் இது ஃபால் வந்துச்சுன்னா வேறு எந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை பாருங்கள், இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது கீழே. அப்போது இதுலேயும் பாருங்கள், இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, திரும்ப மேலே போயிட்டு திரும்ப இந்த இடம் சப்போர்ட்டாக ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக வச்சு ஆக்ட் ஆகும். சரியா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம், அதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏனோ தானே பண்ணல, உங்களுக்கு இதை ட்ரா பண்ணாலே ஒரு ஐடியா தெரியுது இல்லையா. ஏன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, தென் இதுக்கிட்ட வரும்போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே போல் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ், இதுவும் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, தென் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட்டை, அப்படி இல்லை இதை கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பேரல்ல ஹரிசாண்டல் லைனை நம்ம வந்து வரைஞ்சி பார்க்கலாம். அதில் வந்து எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸு, தென் இது ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பிரேக் ஆகிருக்கு மார்க்கெட்டு, தென் மேலே போயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகிறதுனால இந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட 21,800 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக 21,700 வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரியா, இதுதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைன் பண்ணுறோம். மோஸ்ட்லி இப்போ சப்போர்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. மேலே போணுச்சு அப்படின்னா மேலே மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் போகும். சரியா, மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு 22,200 வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாங் சைடு போகும். மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு இப்படி மேலே ஏறுது அப்படின்னா 22,150 இல்லை 200 கிட்ட நெருங்குது அப்படின்னாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், அப்படி இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு டே க்ளோஸ் ஆனதோட பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து 22,200 நம்ம மேலே மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே போல் அந்த ரேஞ்சில் அதிகமான காலுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22,200 வந்து ஒரு நல்ல
ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் புட் சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுலேயுமே பெரிய லெவலில் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா 21,500 தான். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுனால கண்டினியூவாக ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுனால புட்டில் யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணல, புட் ஆப்ஷன் யாருமே செல் பண்ண ட்ரை பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா மேஜராக 21,500 மட்டும்தான் அதிகமான புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு 920க்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் டிசிஷனை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சிபிஆர் நமக்கு என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வீக்லி சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு பாருங்கள், நம்ம சிபிஆரை வச்சு நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் சிபிஆர் இருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரணும், அதுக்கப்புறம் இந்த S1 வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த சென்ட்ரல் சிபிஆரை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த S1 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர். சரியா? ஸோ இனிமேல் மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் சிபிஆரை தாண்டினா தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். சரியா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சிபிஆர் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஷார்ட் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி 1 ஹவரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சு வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, இங்கே ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, திரும்ப இங்கே சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டை எடுத்துருக்கு, திரும்ப இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பேங்க் நிஃப்டி மேலே போனாலும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சப்போஸ் இனிமேல் மார்க்கெட் வந்து மேலே போனாலும் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த 46,600 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிறதே ரொம்ப ரேரு. அப்படி போனாலும் இந்த 46,600 இந்த ரேஞ்ச் வந்து 500 to 600 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. ஸோ ஷார்ட் டைரக்ஷன் போகிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால தான் நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது. ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் லாங் சைடு பற்றி யோசிக்காதீங்க. இதை பிரேக் பண்ணால் மட்டும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லாங் டைரக்ஷன் நோக்கி உங்களோட ட்ரேடிங்கை வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து சைட்வேஸில் இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைரக்ஷன் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் பெரிய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எதையும் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியல. நம்ம சிபிஆரை வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ எது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த S1 பிரேக் பண்ணி S2 நோக்கி வந்துருச்சு. இந்த S2 இந்த ரேஞ்சு 45,800 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கரண்ட் வீக்கோட அந்த S2க்கும் ப்ரீவியஸ் வீக்கோட அந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் கேப் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து நாளைக்கு சைட்வேஸில் கூட ட்ராவல் ஆகலாம். இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து 47,000 அதிகமான கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 46,500 இதுலேயும் அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 45,500 சரியா, 45,500 அதிகமான புட் ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இங்கே 45,000. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் வந்து காமிக்கல. ஆனால் மோஸ்ட்லி அப்சைடில் போகிறது வந்து ரேரு. அப்சைடு சப்போஸ் மார்க்கெட் ஏறினா கூட லாங் சைடில் போனால் கூட 46,500 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 9:20க்கு ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை அது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு. நான் நம்மளோட வீடியோவில் எப்போதும் சொல்கிறது தான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் ட்ரேடிங் டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டெக்னிக்கலாக மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தானே தவிர அதை மட்டுமே ஃபுல்லாக பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் டிசிஷனை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இதை வச்சு மேஜர் சப்போர்ட் என்ன, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.